உங்க அண்ணன் கெட்டவர்னு யார் சொன்னது? கெட்டவர் இல்ல, அவர் ஒரு சுயநலவாதி. அவரை பத்தி, அவர் வாழ்க்கைய பத்தி அவர் சிந்திக்கிறாரு. அதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. இதே மாதிரி உங்க தங்கச்சி விஷயத்திலயும் தோண ஆரம்பிச்சா அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன மாதிரி என் தங்கச்சி கிடையாது கோகுல். என் தங்கச்சி மாதிரி நானும் கிடையாது. என் பார்வைக்கு உங்க அண்ணன் சுயநலவாதியா தெரியலாம். ஆனா என் தங்கச்சியோட பார்வைக்கு அதுவே கரெக்டா தோணலாம் இல்லையா? இதுல இப்படி நடந்திருக்குமா அப்படி நடந்திருக்குமான்னு யோசிக்க முடியாது. அதை மீறி யோசிக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல நம்பிக்கைன்ற வார்த்தையே இல்லாம போயிடும். அன்புங்கிறதும் இல்லாம போயிடும். சந்தேகங்கிறது எல்லாரோட வாழ்க்கையும் அலட்சியப்படுத்திடும். எதுக்கு அனுமானத்தோட வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்? என் தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கு. உங்க அண்ணன் மேல குருட்டுத்தனமா கூட நம்பிக்கை வச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா என் தங்கச்சி முடிவெடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அதுல தெளிவா இருப்பா. நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டா? என்கிட்ட பண்ண மாதிரி என் தங்கச்சியோட வாழ்க்கையில பண்ண முடியாது. ஏன்னா அவளோட நடவடிக்கையே வேற மாதிரி இருக்கும். அதுக்காக உங்க அண்ணனை அயோக்கிய ரேஞ்சில பார்க்க வேண்டாம். என் தங்கச்சிய உங்க அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு, உங்க அண்ணனை என் தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கு. அவங்க சந்தோஷமா வாழ முடியும், வாழ்வாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ உங்க வாழ்க்கை? என் வாழ்க்கையா? என் வாழ்க்கை மட்டும் இல்ல, எல்லாரோட வாழ்க்கையிலயும் காதல்ன்ற ஒரு சின்ன பயணம் இருக்கதான் செய்யுது. அந்த பயணம் தொடரவும் செய்யலாம், முடியவும் செய்யலாம். தொடர்ந்தா சந்தோஷமா வாழ்ற வழியை தேடுவோம். முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வருத்தப்படாம அடுத்த கட்டத்துக்கு போக கத்துக்குவோம். அப்புறம் கோகுல், இது விஷயமா நான் யார்கிட்டயுமே பகிர்ந்துக்கல. என்னுடைய நல்ல நண்பர் அருண்மொழி, அவர்கிட்ட மட்டும்தான் இந்த விஷயத்த பகிர்ந்துக்கிட்டேன். அவரு தெளிவான முடிவை சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் முடிவெடுத்தேன். நர்த்தனனுக்கும் மணிமேகலைக்கும் கல்யாணம் நடக்கணும் கோகுல். என் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போகணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கட்டுமே. நீங்க ஏன் நெகட்டிவா பாக்குறீங்க? பாசிட்டிவா நினைச்சு பாருங்க, வாழ்க்கையும் பாசிட்டிவா தான் இருக்கும். இந்த விஷயத்துல உங்களுக்கு வருத்தமே இல்லையா? உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. மனசா? அத உங்க அண்ணன் எப்பவோ உடைச்சிட்டாரு. உடைஞ்ச மனசுல என்ன வருத்தம் இருக்க போகுது? வாழ்க்கையில சுமைகளையே தாங்கி பழக்கப்பட்ட எனக்கு இந்த ரணம் கூட சுகமாதான் இருக்கு. உங்களால மட்டும்தான் நீ இப்படிலாம் இருக்க முடியும். உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. முதல்ல பொறுமையா இருங்க. எனக்காக உங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டதா சொன்னீங்க. இந்த விஷயத்துல இனிமே சண்டை போடாதீங்க. கல்யாண ஏற்பாட்டை பாருங்க. நடந்த பிரச்சனைக்கு உங்க அண்ணனை சந்திச்சு வருத்தம் கூட தெரிவிக்கலாம், தப்பு இல்ல. எங்க அண்ணன் இவ்வளவு பண்ணியும் அவன் மேல ஒரு சின்ன கோவம் கூட இல்லையா? அன்பு காட்ட தெரிஞ்ச மனசுக்கு கோவப்பட தெரியாது. இப்படியும் ஒரு கேரக்டர் இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு போட்டுமே. நீங்க கிரேட் அண்ணி. இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? சொல்லுங்க. உங்களை தவிர கடைசி வரைக்கும் வேற யாரையும் நான் அண்ணினே கூப்பிட மாட்டேன். இல்ல கோகுல், மணிமேகலை உங்களை அண்ணின்னு நிச்சயமா கூப்பிட வைப்பா. அவ உங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நான் அண்ணின்னு கூப்பிடவே மாட்டேன். நானும் கொஞ்சம் வைராகியம் உள்ளவன் தான் அண்ணி. ஓகே, அத கால நேரம்தான் முடிவு பண்ணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எந்த சூழ்நிலையிலையும் எனக்கும் நர்த்தனனுக்கும் இருந்த நேசம் மணிமேகலைக்கு தெரியக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க.
எதுக்கு யோசிக்கிறீங்க? சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா உங்க விருப்பத்துக்கு மாறா நான் எந்த காரியமும் பண்ண மாட்டேன். போதுமா? ஆ, அதெல்லாம் போதாது. கல்யாண வேலைய நீங்க தான் முன்னாடி நின்னு நடத்தணும். அண்ணி பேச்சுக்கு மறு பேச்சு எது? நீங்க சொல்லிட்டீங்களே, நான் செய்றேன். அப்ப நான் வரேன். நீங்க கொஞ்சம் பார்த்து போங்க. ம். முதலாளி. ஆ வாங்க, இப்போதான் வர்றீங்களா? ஆமாம் முதலாளி. மதியம்தான் சென்னையிலேருந்து புறப்பட்டேன். மலையிலேருந்து வர்றதுக்கு வண்டி கிடைக்க லேட் ஆயிடுச்சு. ஆமாம், யாழினி அம்மா எங்கே முதலாளி? ஓ, சீக்கிரமே படுத்து தூங்கிட்டா. டேப்லெட் சாப்பிட்ருக்கால, அதனால சீக்கிரம் படுத்து தூங்கிட்டா. ஆ. அம்மா, அப்பாவோட ஃபோட்டோ? கொண்டு வந்திருக்கேன் முதலாளி. ஆ, சென்னையில் முடிஞ்ச அளவுக்கு புதுசு பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதம் அப்பாவோட திதி வருது. ஓஹோ, பெரிய புண்ணிய ஸ்தலத்தில் போய் பண்ணணும். இந்தாங்க முதலாளி, பாருங்க. வணக்கங்க. வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. சரிங்க. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயமா தான் ஐயா. ஐயா, ஊர் சார்பா நம்ம ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் கட்டலான்னு முடிவு பண்ணிருக்குங்க ஐயா. அதான் அருமையான விஷயமாச்சே. அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு வந்தோம்யா. இதையும் உதவின்னு சொல்றீங்க? நான் நேசிக்கிற ஊர்ப்பா இது. மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தானே இது. ஐயா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த ஊர் மக்கள் மேல நீங்க காட்டுற அன்பையும் பாசத்தையும் பார்க்கும்போது உங்களை மனிதனா பார்க்க தோணலைங்கய்யா, அந்த கடவுளா நினைக்கிறேங்கய்யா. அப்படிலாம் என்ன விலைக்கு வச்சிடாதீங்க. நானும் உங்களை போல மனுஷன்தான். ஐயா, நன்கொடை எவ்வளவு வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இடம் பார்க்கலாம்னு இருக்கோம். அப்படியா? எப்படி பார்த்தாலும் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு 2-3 ஏக்கர் இடம் வேணும்ல? ஆமாங்க ஐயா. வணக்கம் மாமா. வாங்க மாப்பிள்ள. கோயில் பக்கத்துல நமக்கு 3 ஏக்கர் நிலம் இருக்குல்ல? ஆமாங்க. அந்த இடம் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு வசதியா இருக்குமே, அதே எடுத்துக்கோங்க. ஐயா, அந்த இடத்தோட மதிப்பு ரொம்ப அதிகமாச்சுங்களே ஐயா. கல்வியோட மதிப்பை விட காசு மதிப்பு கம்மிதான்ப்பா. நல்லது பண்ண நினைக்கிறவன் கணக்கு பார்க்க மாட்டான். கொடுக்குற மனசை ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். அந்த இடத்த எடுத்துக்கங்க.
உங்க சந்தோஷத்துக்காண்டி நீங்க இருக்கிறதெல்லாம் தான தர்மம் பண்ணிட்டா வரத சந்ததிக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிரும் மாமா. மாப்பிள்ள, தலைமுறைக்கு சொத்து சேர்க்கறத விட புண்ணியத்தை சேர்க்கறது தான் பெருமையா நினைக்கிறேன். எந்த புண்ணியம் நமக்கு சோறு போடாது மாமா. அந்த புண்ணியத்துக்கே சோறு போடுற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. 2 நாள் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. வாங்க. வரேங்க. என்னப்பா ஊர் பெரிய மனுஷங்களா வந்துட்டு போறாங்க? பள்ளிக்கூடம் கட்டணும்னு வந்தாங்க. ஊர் விஷயம். 3 ஏக்கர் நிலத்தை நான் கொடுத்துட்டேன். அதை கொடுக்கறதுனால மாப்பிள்ளை கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்ன மாமா எப்படி இருக்கீங்க? எந்த குறையும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். ஆனா இங்க நடக்கிறதா ஒண்ணும் சரியில்லை. என்ன மாமா இது என்ன பிரச்சனை? என்ன மாப்பிள்ள இது? ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு இருக்காங்க. எதை பத்தியும் கவலைப்படாம ஊர்க்கார பயலுக்கு சொத்தையெல்லாம் எடுத்து வாரி அரைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ணே, கரெக்டா சொன்னீங்க. பெரிய ஐயாவுக்கு மட்டும் இல்ல, தம்பிக்கு அதே குணம் தான். வரவும் போறவனுக்கெல்லாம் பணத்தை வாரி இறக்கிறாரு. இப்ப கூட பாருங்க, வர வழியில எவனப்பட்ட கடனுக்கு இவர் கடன் அடைக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஆக மொத்தம் கடவுள் 2 பேருக்கு நல்ல மனசு தான் கொடுத்திருக்காரு. ஓஹோ, இப்படி வேற போய்கிட்டு இருக்கா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இது எங்க போய் முடியும் தெரியலையே. மாப்பிள்ள, தர்மம் பண்றது புண்ணியம், அதை தடுக்கிறது பாவம். மாமா, நான் சொல்றேன் தப்பியமா நினைச்சுக்கிறாங்க. என்னைய வளர்த்து உருவாக்குனது நீங்க தான். ஆனா உங்கள்ட்ட நின்று பேசுறது எனக்கு தகுதி இல்லை தான். இருந்தாலும் சொல்றது என்னோட கடமை. இந்த உலகத்துல பாவ புண்ணியம் எல்லாம் பார்த்தா வாழ முடியாது மாமா. இதுவரைக்கும் நீங்க செஞ்ச புண்ணியமே 100 தலைமுறைக்கு இருக்கு. போதும் மாமா, இன்னும் சொதாரிக்கலன்னு வச்சுடுங்க. இருக்கிற சொத்தெல்லாம் நம்ம கைவிட்டு போயிரும். உதவி செய்யறதுனால என் சொத்து என்னை விட்டு போகுதுன்னா போயிட்டு போகுது. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆனா உங்களே நம்பி இருக்கிற எங்க நிலைமை? உங்களுக்கு என்ன குறை வச்சிருக்க மாப்பிள்ள? இன்ன வரைக்கும் உங்களை, என் மகளை, என் பேத்தியும் நல்லபடியா தானே வச்சிருக்கேன். அப்போ நீங்க இப்படிதான் இருப்பீங்க. நான் சொன்ன கேட்க மாட்டீங்க இல்ல? மாமா பொறுமையா பேசுங்க, கோவப்படாதீங்க. இவ்வளவு நேரம் சாந்தமும் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்க மாட்டேட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பட்டு அனுபவிச்சாதான் தெரியும். என்னப்பா அது மாமா இப்படி பேசிட்டு போறாரு? நம்ம மாப்பிள்ளைய பத்தி தான் தெரியுமே, அவர் எப்பவும் இப்படிதான். ஆமா, நீங்க ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்கப்பா. நல்லதெல்லாம் மனசுல வச்சுக்குவேன், கெட்டதெல்லாம் தூக்கி போட்டுருவேன். நீ அப்படிதான் இருக்கணும். கண்டிப்பா என்ன மாதிரி. ராமகிருஷ்ணா, அந்த சண்முகத்துக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டீங்களா? இன்னும் கொடுக்கல ஐயா. போங்க, முதல்ல அவசரத்தை கொடுக்கணும். போங்க. சரிங்க, சீக்கிரம் கிளம்புங்க. நீயும் போறப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவரை பார்த்துட்டு போங்க. சரிப்பா. ஹலோ மாமா, எங்க இருக்கீங்க? நான் வீட்ல. சரி, அப்போ உடனே கிளம்பி வாங்க. எனக்கு இன்னைக்கு காலேஜுக்கு முதல் நாள். நீங்க கொண்டு போய் விடுங்க. வாங்க. ஒரு முக்கியமான வேலையா இருக்கு, அதான் பார்த்தேன். எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உடனே நீங்க வரீங்க. நீங்க மட்டும் என்ன கொண்டு போய் காலேஜ்ல விடலனா நான் காலேஜுக்கே போக மாட்டேன். வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணு. ஓகே, வாங்க, நான் வெயிட் பண்றேன். ம்.
யாழினி. மாமானா மாமா தான். கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க. போலாமா? போலாம். ஏய் யாழினி, எங்க இவங்க கூட கிளம்பிட்ட? காலேஜுக்கு. காலேஜுக்கா? இவங்க கூடயா? பையன் கூட வா, நான் கூட்டு போறேன். அப்பா, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நான் மாமா கூடவே போறேன். எனக்கு எந்த வேலையும் இல்ல, வா போலாம் வா. இல்ல, நான் மாமா கூட தான் போவேன். சின்ன பிள்ளைத்தனமா அடம்பிடிக்க கூடாது. இனிமேல் இவங்க கூட காலேஜுக்கு போறது, இந்த வாக்கிய வரப்புல சுத்துறது, இதெல்லாம் வச்சுக்காத நீ. என்ன ஆச்சுப்பா உங்களுக்கு? என்ன திடீர்னு ரூல்ஸ் எல்லாம் போடுறீங்க? இனிமேல் இப்படித்தான். இந்த பார் அருண்மொழி, அவ சின்ன பொண்ணு, படிக்கிற பொண்ணு கூட. இனிமேல் அவ கூட சேர்ந்து இவ வாழ்க்கை கெடுத்துறாது நீ. இந்த பாரு, இனிமேல் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உறவுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வராது நீ. என்னாச்சு மாமா, ஏன் இப்படி எல்லாம் திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க? அதான் சொன்னல, உங்களுக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு. அப்பா என்ன மாமா, அப்பா ஏதோ குழப்பத்துல பேசுறாரு. முதல் நாளே காலேஜுக்கு லேட்டா போக கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க வாங்க. இந்த பாரு யாழினி, பெத்தவங்க பேச்ச கேட்டு நடக்காத புள்ள வாழ்க்கையில உருப்பிட்டது கிடையாது. எனக்கு என் மாமாவோட வாழற வாழ்க்கை தான் நல்லா இருக்கும். இது இன்னைக்கு நேத்து வந்த ஆசை இல்லப்பா, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இருக்கிற ஆசை. நீங்க மாற மாதிரி என்னால மாற முடியாது. மாறித்தான் ஆகணும். காரணம்? காரணமா? நீயும் உங்க அப்பனும் நடந்துக்கிற விதமே சரியில்லை, அதான் காரணம். போ. சரியா நீ கிளம்ப. முடியாது மாமா. சொல்றது கேளு. நீ உன்னை பெத்தவங்களை எந்த காலத்துல நீ எய்த்து பேசக்கூடாது. உங்க அப்பாவோட கிளம்பி நீ காலேஜுக்கு போ. நம்ம எதிர்காலத்தை பத்தி நம்ம அப்புறம் பேசி முடிவெடுக்கலாம். ஏன் வாழ்க்கை உங்க கூட தான். இதுல இனிமே பேசவோ யோசிக்கவோ எதுவும் கிடையாது. யாழினி, நீ புரியாம பேசுற. இல்ல, அவ வருவா. நீ கிளம்பி காலேஜுக்கு போ. நீங்க கொண்டு போய் விடாத காலேஜுக்கு நான் போறதா இல்ல. சரி, நீ வா. அப்பா என்ன வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டாரோ அப்பவே நானும் முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் தாத்தா. நான் இங்கே இருக்கேன். ப்ளீஸ் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. இல்லம்மா, உன் கழுத்துல அருண்மொழி தாலி கட்டாம நீ இந்த வீட்டுல இருக்கிறது நல்லா இருக்காதுமா. முறைப்படி உங்க அப்பா கிட்ட வந்து நான் பேசுறேம்மா. நீ வீட்டுக்கு போமா. இல்ல தாத்தா, அப்பா இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாரு. நீங்க எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க. என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க தாத்தா, ப்ளீஸ். மாமா, நீங்களாவது தாத்தா கிட்ட சொல்லுங்களேன். என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க தாத்தா, ப்ளீஸ். மாமா, நீங்களாவது தாத்தா கிட்ட சொல்லுங்களேன். ஏய், என்ன தைரியம் இருந்தா என் பேச்சை மீறி இந்த வீட்டுல வந்து உட்காருவ நீ?
மாப்பிள்ள ஏன் இப்படி மாறிட்டீங்க? என்னாச்சு உங்களுக்கு? மாமா என்ன மன்னிச்சிருங்க நீங்க. இது என்னோட பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அவளை வளர்த்தவனா அவ வாழ்க்கை தீர்மானிக்க பொறுப்பு எனக்கு இருக்கு. இதுல நீங்க தலையிடாதீங்க. யாழினி அருண்மொழியை தான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமா இருக்கா. நீங்க ஏன் வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறீங்க? அவ வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை அவளுக்கு இருக்குல்ல. அவ சின்ன பிள்ளை மாமா, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல, நான் வளர்ந்துட்டேன். உன்னை அரைஞ்சு பணம்லாம் கழட்டிடுவேன். உங்க பொண்ணுக்கும் விருப்பம் இருக்கு, தம்பிக்கும் உங்க பொண்ணை கட்டிக்க உரிமை இருக்கு. இதுக்கே இடையில பிரச்சனை பண்றீங்க? யோ, நீ யாரு என் குடும்ப பிரச்சனை தலையிடுறதுக்கு? நியாயத்தை தானே பேசுறேன். நடந்த விஷயம் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க எந்த நிலைமையில வந்தீங்க? உங்களை யார் வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வந்தது? நன்றி மறந்துட்டீங்களே. தம்பி கூட பிறந்த அக்கா பொண்ணு தானே, பிரச்சனை பண்ணாதீங்க, கல்யாணத்தை பண்ணி வைங்க. அவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க. யோ, என் மாமா வழி கட்டினாரு, அதுக்கு பொண்ணு கட்டின சரிதான். அதுக்காக நான் அடிமையா இருக்கணுமா? மாப்பிள்ள, உங்களை என்னைக்குமே நான் அந்த மாதிரி நினைச்சதில்லை. உங்களை மருமகனா நினைக்கல, மகனா தான் நினைக்கிறேன். அப்படிதான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க இப்படி பேசுறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? எங்களை விட நீங்க பணக்காரன் ஆயிட்டீங்க, அதானே? இவருக்கு இந்த பணமே உங்களால வந்தது தானே ஐயா? வேணாம், செஞ்சது எதையும் சொல்லி காட்ட வேண்டாம். செஞ்சதை சொல்லி காட்டுறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. அதே நேரத்தில் நன்றியோடு இருக்கிறது எங்கள் மாமாவுக்கும் பிடிக்காது. வித்தியாசம் நிறைய இருக்கு. அதை பற்றி பேசி இப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை. மாப்பிள்ள, கடைசியா ஒன்று கேட்குறேன். நீங்க எதை மனசுல வச்சுட்டு இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. ஒன்னே ஒன்று தான் கேட்கணும். உங்க பொண்ணை என் பையனுக்கு கொடுக்குறீங்களா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல, என் பொண்ணை பணம் சம்பாதிக்கிறவனுக்கு கொடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். உங்களை மாதிரி பணத்தை வீணடிக்கிற குடும்பத்துக்கு கொடுக்கவே மாட்டேன். புரியுது மாப்பிள்ள, இதான் உங்க பிரச்சனையா? இதுக்காக உங்க பொண்ணை கொடுக்க மாட்டேங்கிறது சரியான முடிவில்லை மாப்பிள்ள. மாப்பிள்ள, உங்க பொண்ணுக்கு உலகத்துல மிகப்பெரிய சந்தோஷம் எங்க கிடைக்கும் தெரியுமா? எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா தான். இது உங்களுக்கே தெரியும், தெரிஞ்சும் அவ வாழ்க்கையை கெடுக்கிறீங்க. மாப்பிள்ள, பணம் காசு வரும் போகும், ஆனா உறவு பாசம் இதெல்லாம் நிலையா இருக்கணும். அதுல போலித்தனம் இருக்கக்கூடாது. இந்த விஷயத்துல விட்டு கொடுங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். யாழினி இங்க வாழ வந்தா ராணி மாதிரி இருப்பா. மற்றவங்க கஷ்டப்படுறதையே தாங்கிக்காதவங்க நாங்க. எங்க வீட்டு மகாராணிய கஷ்டப்பட விட்டுருவோமா மாப்பிள்ள? என் பையன் உயிரா பாதுகாப்பான். இல்ல மாமா, நான் அருண்மொழிக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு இஷ்டமே இல்ல. கெட்டறிஞ்சு போறீங்க தெரிஞ்சும் என் பொண்ணை கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் முட்டா இல்ல. இதை பாருங்க, இவ்வளோ நேரம் உங்கள் பேச்சுக்கிட்டு நான் இவ்வளோ தூரம் அமைதியாக இருக்க காரணம் எங்கள் அப்பா மேலே நான் வச்சிருக்க மரியாதை. எங்கள் அப்பா மரியாதைக்கு ஏதாவது களங்கம் வந்துச்சு, நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். என் பொண்ணை கூட்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு என்ன களங்கப்படுத்துறீங்களே, இது என்ன நியாயம்? இவங்க ஒண்ணு கூட்டிக்கிட்டு வரல, நானும் தான் இங்க வந்தேன். ஏய், சும்மா இரு நீ. யாழினி, பெத்தவங்களை பிள்ளைங்க ஏத்து பேசுறது நல்லதில்லை. என் பையன் யாரு முன்னாடியும் தலை குனியறத என்னால தாங்கிக்க முடியாது. உன் பொண்ண நீ கூட்டிட்டு போப்பா. ஏய், வாடி, போடி வீட்டுக்கு. நான் வர மாட்டேன். மாமா, நான் சொல்றதை கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா நீ சும்மா இருடா. சொல்றதை கேளுங்க மாமா, பொறுமையா நடந்துங்க. இதை பாருங்க, போடி வீட்டுக்கு. போடி மாமா. என்ன இது? போடி, போடி. ஐயா, அம்மாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்கையா. 20,000 இருந்தாதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாங்க ஐயா. எங்களுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? ராமகிருஷ்ணா, அவருக்கு 20,000 கொடுத்து அனுப்புப்பா. ஐயா, நம்ம கிட்ட இப்ப அவ்வளவு பணம் இல்லை. ஆமா, இப்ப பணம் இல்லைல்ல. சரி, செட்டியார்கிட்ட கூட்டிட்டு போய் 20,000 ரூபாய் வாங்கி கொடுத்து அனுப்பு. ஐயா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப நம்ம இருக்கிற சூழ்நிலையில
கடனை வாங்கி உதவி செய்யணுமா? ராமகிருஷ்ணா, நீ இங்க எந்த நிலைமையில வந்த ஞாபகம் இருக்கா? அப்ப நான் உனக்கு உதவி செஞ்சேன். உனக்கு உதவி செய்யும்போது யாரும் என்ன தடுக்கல. இப்ப ஏன் அந்த தப்பு செய்யற நீ? நமக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கும்பா. உதவி கேட்டு வரவங்கிட்ட அதெல்லாம் காட்டக்கூடாது. முடிஞ்சதை செய்யணும். புரியுதா? 20,000 வாங்கி கொடுத்தனுப்பா. சரிங்க ஐயா. பாப்பா. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மாவை போய் கவனிப்போம். சரிங்க ஐயா. ஐயா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் உங்ககிட்ட அடைக்கலமா அந்த கொஞ்ச நாள்ல உங்க நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த குறையும் வராதுங்கய்யா. நான் என்னப்பா செஞ்சிட்டேன்? எல்லாம் அந்த கடவுள் செயல். நீ எதையை பற்றியும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரியா? புதன்கிழமை அந்த விஷயத்தை சொன்னல, ஞாபகம் வச்சுக்க. யோ, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீ முன்னாடி போ, நான் என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா வரேன். சரிங்க. போ. நீங்க இந்த வீடு ஜப்தி பண்ண சொல்லி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. ஐயா இருக்காங்களா? இருக்கார், வாங்க. ஐயா, உங்களுக்கு போய் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும்னு நாங்க யாரும் நினைச்சு கூட பார்க்கலைங்க. இது கோர்ட் ஆர்டர், எங்களால ஒன்றும் பண்ண முடியாது.